டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காயெல்லாம் பாருங்களேன். இந்த தேங்காயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 தேங்காய் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், நல்லா சைஸானது பாருங்கள், தூக்க முடியாது. இந்த தேங்காயெல்லாம் இந்த மரத்துலேருந்து இப்போ விழுந்து நண்பர்கள். நேற்று நைட்டை மழை பெஞ்சிச்சு, காற்றடிச்சு, அதிலிருந்து விழுந்துருக்கு நண்பர்களே. அதிலிருந்து விழுந்து அங்கே விழுந்துருந்துச்சு நண்பர்களே. அங்கே இப்போ தான் எடுத்து வந்து வச்சோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு. இன்னொரு மரம் இருக்குது, அந்த மரம் அந்த அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கண்ணே. அது என்ன ரைப் ஆகலை. ஃபுல்லாக பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ரைப் ஆகலை. எங்களுக்கு வேண்டியது இப்போ இந்த இதுலேருந்து விழுந்துட்டுருக்கு. அது ரைப்பு முக்கால்வாசி இதில் இருக்குது. ஃபுல்லாக ரைப்பான ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அப்படி இங்கே தேங்காய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தேவைன்னா அங்கே போய் மேலேருந்தே நான் பிடிக்குவேன். அங்கே மேலே இருந்து இப்படி ஒரு துரட்டியை வச்சு ஒரு கீழே விழுந்துடும் அந்த மரத்தில். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்குது பாருங்களேன், முருங்கைக்காய். இந்த அளவுக்கு முருங்கைக்காய் நண்பர்களே. இப்போ பறிச்சது இப்போ தான் இந்த இருக்குது மரம். பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த அளவுக்கு முருங்கைக்காய். இதை கீழே வச்சுறேன். கீழே விழுந்துடும். இதோடு சேர்த்து வச்சுறேன். முருங்கைக்காய் பறிக்கும்போதே முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு நண்பர்களே. இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை. அது எங்கே பறிச்சேன்னு இந்த மரத்தை காட்டினே வாங்க, அப்படியே போவோம். இங்கே வச்சுறேன். அதை இங்கே வச்சுட்டு இந்த அளவுக்கு கீரை இந்த தான் இருக்குது நண்பர்களே. முருங்கை மரம் அப்படி ஜஸ்ட் இந்த காம்பவுண்டு போகிற மாதிரி ஏறி நின்னோம்னாக்க பறிச்சிடலாம் காயை. அப்போ பறிச்சது தான் கீரையும். அப்போ பறிச்சது அதோடு சேர்த்து இன்னொரு மரம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தென்னை மரம். அந்த தென்னை மரம் இதாக பாருங்கள். இந்த இதுதான். இது ஃபுல்லாக ரைப் ஆகி நான் போன வாரம் ஒரு காய் விழுந்துச்சு. அது இன்னும் ரைப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விழுகும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தேவைனாக்க நானே படிச்சுக்குவேன் துரத்தியை வச்சு. இப்போதைக்கு இந்த மரத்தில் ஈல்டு வந்து இது விழுந்துகிட்டு இருக்குது. அதனால் இதை படிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இதுவே போதுமானதாக இருக்குது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காயே போதுமான அளவு தேங்காய் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேலு அப்புறம் அந்த வாழை மரத்தை பற்றி சொல்கிறேனே. மரங்கள்னு வந்துட்டான். சப்ஜெக்டை ஒரு இதை கன்னியூ பண்ணுவோம். அந்த பாருங்கள், வாழை மரம் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அது இந்த பூ விட போகுது. ஆமாம். இன்னும் முருங்கைக்காய் நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், முருங்கைக்காய் தொங்குது பாருங்கள். இங்கே தொங்குது, இங்கே தொங்குது பாருங்கள் முருங்கைக்காய். இந்த பாருங்கள், முருங்கை பூக்களை பாருங்களேன். முருங்கை பூக்கள் நிறையா இருக்குது. அதை நோக்கி பட்டாம்பூச்சிகள் பாருங்களேன். நிறையா பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்குங்க பாருங்கள். தேன் பெருகிட்டு இருக்குது. மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு காரணம், பாலினேஷன் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் தான். ஆமாம். அந்த முருங்கைக்காயெல்லாம் நெத்தாயிருச்சு. நெத்தாகி பிடுங்க வேண்டிய அளவு இருக்குது. போகாது அதிகமாக இருக்கனால நாங்கள் பிடுங்கலை. நெத்தாகி விதையாகி வந்திருக்குது. பப்பாளி மரத்தில் ஏற்கனவே ஈல்டு எடுத்துருக்கோம். இப்போ காய்கள் கொஞ்சம் இருக்குது. அங்கங்கே சீத்தாமரம் இருக்குது. சீத்தாமரம் அங்கே இருக்குது. அது மேலே கோபக்கொடி. இது ஒரு கிராஃப்டர் கொய்யா இதாக இருக்குது பாருங்களேன். அதுலேருந்து 2, 3 காய் நான் பறிச்சிருக்கேன். சைஸ் இந்த சைஸ் வரும். ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் ஒரு காய். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதான் கிரவுண்ட் கார்டனு. ஆமாம். அதான் அங்கே மாங்கன்று அங்கே வச்சுருந்தேன். கிராஃப்டட் தான் 500 லிட்டர்ஸ் சின்டெக்ஸ் டேங்க்கு அதில் வச்சுருந்தேன். அதில் ஒரு அடி தான் கிராஃப்டட். பூவோட வாங்கிட்டு வந்தேன். அதிலேருந்து ஒரு பூனை விழுந்துருச்சு. ஒரு பிஞ்சு மட்டும் நின்று அது ஈல்டு பழம் பழுத்துருச்சு அதுலேயே. அது ஏன் முந்தானாலும் நான் சாப்பிட்டோம். அது என்ன ஐட்டம்னு தெரியாமல் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ கூட கொடுத்துருக்கேன். அதை அடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா, காசாலிட்டு அது. ஆமாம், பட் ஒரு அடி தான் இருக்கும் அந்த கண்டு. ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஷேர் பண்ணுறதுல ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எங்கெங்கே சான்ஸ் இருக்கோ அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி மரங்கள் வைங்க நண்பர்களே. இந்த மாதிரி மரங்கள் வச்சிங்கனாக்க நமக்கு வேண்டிய இயற்கையான காய்கறிகள் கிடைக்குது. ஆமாம், ஆர்கானிக் காய்கறி கிடைக்குது. இடத்த வீணாக்காமல் நம்ம பாட்டுக்கு அதை ஒரு தடவை ஒன்ஸ் வச்சு விட்டு பாதுகாத்துட்டோம்னாக்க
நம்ம லைஃப் லாங் அதுக்கு அதனுடைய டியூட்டியை செஞ்சுக்கிட்டுருக்கோம். தட் மீன்ஸ் ஈல்டு கொடுத்துட்ருக்கோம். அதைத்தான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இதையும் கீழே வச்சிடுறேன் அதோட சேர்த்து. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் Sunday, because today is Sunday, second Sunday in the month of 2nd August. Yes, okay, thank you very much for watching. Happy gardening. Have a nice day. Thanks a lot.